கைஸ் இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் ரெட்மி நோட் 10 இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்த்துடலாம். மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் March 19, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 10 March 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. நான் தெரிய வந்தோடனே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மற்றபடி பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியர் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.95 mm வருது. அண்ட் வெயிட் 195 grams வருது. அதுவே ரெட்மி நோட் 10 வரும்போது இந்த ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சுவல் டிசைன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.3 mm வருது. அண்ட் வெயிட் 178 grams வருது. டிசைன் பொறுத்த வரைக்கும் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் பில்டு பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 நல்லா பண்ணுது. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரீசெண்ட் 2021 ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இங்கே ரெட்மி நோட் 10க்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10 வரும்போது இவங்க 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல். ஸோ நமக்கு கலர்ஸ் எல்லாமே பஞ்சியாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேவுமே 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சைஸ் பெருசான டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் மைக்ரோமேக்ஸ் சூஸ் பண்ணலாம். பட் சைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு AMOLED தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெட்மி நோட் 10 ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். எல்சிடியை கம்பேர் பண்ணும்போது AMOLED ரொம்பவே பெட்டர். ஸோ நான் இங்கே ரெட்மி நோட் 10க்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் இங்கே 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது மட்டும் தான் கொஞ்சம் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 சென்சர் 2 மெகாபிக்சல் சென்சர்ஸ் தான். 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபி கேமராவுமே இங்கே 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரியர் சைட் கேமராஸில் இருக்க பிரைமரி கேமரா வச்சு நம்மளால் 1080p வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவே ரெட்மி நோட் 10 வரும்போது இங்கே 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX586 என்ற லென்ஸ். மைக்ரோமேக்ஸ் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. சப்போஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நம்ம மறுபடியும் ரெட்மி நோட் 10ஓட கேமரா ஸ்பெக்ஸுக்கு வருவோம். 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் மைக்ரோ சென்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா வச்சு நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமராஸ் வைட் ஆங்கிள் அண்ட் செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்குது. அண்ட் வீடியோவும் நமக்கு ரெட்மி நோட் 10ல் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இங்கே ரெட்மி நோட் 10க்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் இங்கே MediaTek Helio G80 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபி ஒன்று பார்க்கும்போது Mali G52 இருக்குது. இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். எந்த வித ஹெவி கேம்ஸையும் மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் நல்லாவே ப்ளே பண்ணும். அதுவே ரெட்மி நோட் 10 வரும்போது இவங்க Snapdragon 678 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபி ஒன்று பார்க்கும்போது Adreno 612 இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ராசஸர் தான். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு Snapdragon கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. அண்ட் Helio G80 2 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ரெட்மி நோட் 10 வாங்கலாம். மற்றபடி ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ரெட்மி நோட் 10க்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 10லேயும் நமக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறது. பேட்டரி ரெண்டு ஃபோன்லையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் ரெட்மி நோட் 10ல் நல்லாயிருக்கு. ஸோ நான் ரெட்மி நோட் 10க்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 10ல் நமக்கு பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் தந்திருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக்கும் நமக்கு இருக்குது. மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்னில் நமக்கு டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீ தராங்க. இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிக்கும். எங்கள் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ட் தரேன். ஏர் பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெட்மி நோட் 10 வாங்கிக்கலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மைக்ரோமேக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்னோட 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 10ஓட 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 12,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 6 ஸ்டாரும் மைக்ரோமேக்ஸ் 2 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. அந்த பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் நீங்கள் மைக்ரோமேக்ஸ் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டார் தந்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் எந்த ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்காக மைக்ரோமேக்ஸ் வாங்கவே வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மைக்ரோமேக்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மைக்ரோமேக்ஸ் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரெட்மியில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த வேலையில் கொஞ்சம் ஆட்ஸ் வரும். ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஆட்ஸ் பரவாயில்ல நினைக்கிறவங்களுக்கு ரெட்மி ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும் தான் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். பிடிச்சிருக்கும், நம்மளோட பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.